5 மீட்டர் நீளமும் 2.5 கிலோகிராம் திணிவும் உள்ள ஒரு சீரான கயிறு ஒரு விறைத்த ஆதாரத்திலிருந்து நிலைக்குத்தாக தொங்குகின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கயிறின் சுயாதீன நுனியுடன் 20 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குற்றி இணைக்கப்பட்டுள்ளது. அலைநீளம் 2 சென்டிமீட்டரை உடைய ஒரு குறுக்கு துடிப்பு கயிற்றின் கீழ் நுனியில் உண்டாக்கப்படுகின்றது. கயிற்றின் உச்சியை துடிப்பு அடையும் போது அதன் அலைநீளம் யாது? ஒரு கூரையில் ஒரு திணிவுள்ள நூலை கட்டி அதில் ஒரு திணிவையும் கட்டி அந்த திணிவுக்கு அருகில், அதாவது நூலின் கீழ் பகுதியில் ஒரு சிறிய அலைவொண்டை ஏற்படுத்துகிறாங்க. அதில் அலைநீளம் 2 சென்டிமீட்டர், அங்கே இருக்கிற லாம்டா சமன் 2 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கிறாங்க. இந்த அலைவு இந்த மேல் கூரையை அடையக்குள்ள, அதாவது இந்த கூரைக்கு அருகிலுள்ள நூலில் இருக்கும்போது இதே அலைவு அங்கே இருக்கிற லாம்டா எவ்வளோண்டு கேட்குறான். எங்களுக்கு தெரியும், இது ஒரு ஈர்க்கப்பட்ட இழை. ஈர்க்கப்பட்ட இழையில் குறுக்கலை கதி, அதுக்கான சமன்பாடு V = T/m. இந்த m என்னது? அலகு நீளத்துக்கான திணிவு. இந்த m அலகு நீளத்துக்கான திணிவு, மொத்த திணிவின் கீழ் மொத்த நீளம், அதாவது நூலுக்கு அந்த கயிறுக்கு மொத்த திணிவின் கீழ் மொத்த நீளம் போட வரதான் இந்த சிறிய m என்று. இங்கே கயிறு மாறலை, அப்போ இந்த m இங்கே மாறலி. அப்போ V நேர்விகித சமம் √T என்று சொல்லலாம். அடுத்தது எங்களுக்கு தெரியும் V சமன் பொதுவான சமன்பாடு F லாம்டா நேர்விகித. அப்போ F லாம்டா நேர்விகித சமம் √T. இதில் இந்த Fன்றது ஒரு அலைவில் ஒமேகா FT என்பன மாறிலியாக இருக்கும். அப்போ இந்த F ஒரு மாறிலி. அப்போ நாங்கள் லாம்டா நேர்விகித சமன் √T என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற இழுவை இந்த 2 கிலோகிராம் குற்றியால் மட்டும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும். இந்த கீழ்ப்பகுதியில் 2 சென்டிமீட்டர் அலைநீளத்தில் உணரக்குள்ள அங்கே இருக்கிற இழுவையானது இந்த 2 கிலோகிராமான இந்த திணிவு குற்றியால் மட்டும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும். அப்போ இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற லாம்டா √T என்றதுக்கான ஈக்குவேஷனை போட்டோம்னா, முதலாவது லாம்டா 2 சென்டிமீட்டர், அது நேர்விகித சமன் ஈர்வை 2 கிலோகிராம், T சமன் mg. அதாவது இழை ஒன்று இருக்குது, இப்படி ஒரு பொருள் ஒன்று இருக்குது, சுயாதீனமாக இருக்கண்டா இங்கே mg சமன் T. அதனால தான் இந்த பொருள் மேலேயும் கீழேயும் போகாமல் இருக்கும். T சமன் mgயாக இருக்கிறதால இந்த பொருள் மேலேயோ கீழேயோ ஆர்முடுகவோ அசைவோ இல்லைன்னா இந்த பொருள் நிலையாக இருக்குது. நிலையாக இருக்குதுன்னா கீழ் நோக்கிய விசையும் மேல் நோக்கிய விசையும் சமனாக இருக்குது. நியூட்டன் சொன்ன மாதிரி சமனாக இருக்குன்னு சொல்கிறது. இப்போ T சமன் mg. அதே மாதிரி இங்கே 2 கிலோகிராம், இங்கே 2 கிலோகிராம் என்றால் கீழ் நோக்கி 20 நியூட்டன் தாக்கும். T சமன் mg படி 2 தர G 10. அப்போ T சமன் 20 நியூட்டனாக இருக்கும். இங்கே T சமன் 20 நியூட்டன். அப்போ 20க்கு √20 என்று வரும் முதலாவது ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் நாங்கள் மேலே எடுப்போம். இங்கே லாம்டா தான் காணணும், அது அப்படியே லாம்டாண்டே போடுவோம். இங்கே இருக்கிற இழுவை என்னது? இங்கே இருக்கிற இழுவை இந்த கயிறுக்கும் திணிவு இருக்கிறதால இந்த குற்றிட திணிவோட இந்த கயிறிட திணிவை நாங்கள் கூட்டி தான் T சமன் mg என்ற ஈக்குவேஷனில் பிரதியிட்டு டீயை காண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல T டேஷ் என்று நாங்கள் கொள்வோம். மொத்த m எவ்வளவு? 2.5 கயிறிட திணிவு சக 2 கிலோகிராமான இந்த குற்றிட திணிவு. அந்த 2 திணிவாலையும் வர இழுவை தான் இங்கே இருக்கும். அங்கே இருக்கிற இழுவை தான் நாங்கள் அந்த சமன்பாட்டில் போட வேண்டியதாக இருக்கும். G சமன் 10. இப்போ T டேஷ் சமன் 45 நியூட்டன் என்று வரும். அப்போ √45 இங்கே போடும். இப்போ 2 ஒன்றால் பிரிப்போம். பிரித்தா λ/2 சமன் √45 கீழ் 20 ரெண்டு வரும். இப்போ லாம்டாவின் கீழ் 2 சமன்
இதை சுருக்கலாம். 5ஆல் சுருக்குனா மேலே 9 கீழே 4 ரூட் ஆஃப் 9 கீழ் 4. எனவே λ/2 சமன் 3/2 ரூட்டை விரிச்சோம்டா 3/2 வரும். அப்போ லம்டா இங்கால பெருக்கணும்டா லம்டா சமன் இந்த ரெண்டையும் வெட்டலாம். அப்போ லம்டா சமன் 3 லம்டா சமன் 3 சென்டிமீட்டர் ரெண்டு வரும். எனவே ஆன்சர் 4ஆக இருக்கும். என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.